சமாதானம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காண்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். அப்படி அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கலாம். பிள்ளை வாம்மா, முன்னால வாம்மா. எல்லாருடைய வலது கையை அந்த பிள்ளைக்கு நேராக நீட்டி, கண்களை மூடி வலது கரத்தை நீட்டுங்க, பிள்ளைக்கு நேராக நீட்டுங்க. கர்த்தாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அருமையான தம்முடைய பிள்ளை தேவனுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சபையாராக சேர்ந்து அருமையான இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த அருமையான புதிய வயது பிறக்கிற நாள் வரையிலும், கடந்த வருஷங்கள், காலங்கள், வயது முழுவதும் கர்த்தருடைய மேலான தயவுள்ள கரம், கிருபையுள்ள கரம், இரக்கமுள்ள கரம் அருமையான தமது பிள்ளைக்கு ஆதரவாக, ஆறுதலாக, அனுகூலமாக கூட இருந்து வழிநடத்தினபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர், கடந்த காலங்கள் முழுவதும் பிள்ளை கடந்து வந்த பாதையில் எல்லாம் நம்முடைய உன்னதமான தேவ சமூகம் அருமையான பிள்ளையோடு கூட இருந்து வழிநடத்தி மட்டும் பாதுகாத்த ஸ்தோத்திரம். இந்த அருமையான புதிய வயதை கண்டபது பிள்ளையுடைய வாழ்க்கையில் புதிய ஞானம், புதிய அறிவு, புதிய சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னது போல, அவர் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றுவார்னு சொன்னது போல, கர்த்தருக்குள் எப்போ மகிழ்ச்சியாக இருக்க தேவன் அதிகமான கிருபை பிள்ளைக்கு நீர் தந்து சங்கீதம் 37:4 பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒரு முகமாய் பிள்ளை கரத்தில் அர்ப்பணித்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேனாத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த அருமையான இந்த நல்ல பகல் வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்.